ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடே லீவு. இன்னைக்கு மேட்சில் எதிரணி வீரர்கள் 154 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க. குழுப்பேந்தர்ஸின் முதல் ஓவரில் 4வது பந்து. நம் டீம் சார்பாக ஒரு விக்கெட் இழப்புக்கு கார்த்திக் அண்ட் நஹாபை அவர்கள் இருவரும் பேட்டிங். 154 ரன் எடுத்த வெற்றி. அருமையான ஒரு பேட்டிங். கார்த்திக் சூப்பர் பேட்டிங், சிங்கிள் ஒன்லி. நாகாபாய் அவர்கள் பல கிரவுண்டுகளில் பல 50களை அடித்திருக்கிறார். 100 ரன்களும் அடித்திருக்கிறார். இவர் ரிவர்ஸ் ஷாட்டில் மிக சிறந்த ஒரு பேட்ஸ்மேன். அருமையான ஒரு 4. ஒரு ஓவர் முடிவில் 13 ரன்கள் ப்ளூ பேந்தர்ஸ். 2வது ஓவரின் முதல் பந்து. ஸ்டார் ஸ்ட்ரைக்கர்ஸ் 2வது ஓவர்களில் பவர் பிளேயில் 2வது ஓவர். ஒரு அருமையான மைதானம் இது. இரண்டாம் ஓவர் முதல் பந்து. வெரி ஸ்லோ பால். 2வது ஓவரில் 2ஆம் பந்து. இந்த ஓவர் மிக ஸ்லோவான ஓவர் நினைக்கிறோம். கார்த்தி அவர்கள் நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கார். அதிக ஸ்கோர் தேவை. கீப்பரால் ஸ்டம்பிங் கேட்கப்பட்டது. அது நாட் அவுட் என்று அம்பேரின் முடிவு. அம்பேரின் முடிவு இறுதியானது. பல் பவுலிங். ஒரு ஸ்லோ ஓவர் போட்டுருக்கார் பவுலரு. 2வது ஓவர் 3வது பந்து. அகெயின் ஸ்லோ பால். தூக்கி அடிச்சப்பட்ட பந்து கேட்சாக மாறுமா? 6. கார்த்திக் அவர்களின் 6. அடுத்த பந்து. அருமையான பேட்டிங். சூப்பர் ஷாட். 4. கமான் கார்த்திக். அருமையான ஒரு பேட்டிங். கார்த்திக் நல்ல ஒரு பேட்டிங். ஸ்லோ பாலை கரெக்டாக ஹிட் பண்ணி அடிக்கிறாப்புல கார்த்திக். குட் பேட்டிங். 154 ரன்கள் வெற்றியின் இலக்கு. இதுபோல் அடித்தா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ஃபீல்டர் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஃபீல்டு சேஞ்ச், எனி சேஞ்ச். இன்சைட்லேருந்து உள்ளே போகிறாரு ஒரு ஃபீல்டர். ஃபீல்டிங் சேஞ்ச். நெக்ஸ்ட் பால் கார்த்திக். அருமையான ஸ்லோ பால். அகெயின் ஸ்லோ பால். மிஸ்ஸிங் த பவுலர். குட் பவுலிங். 2வது ஓவரில் 5வது பந்து. அகெயின் ஸ்லோ பால் தான் போட்டுருக்காரு. ஸ்லோ பால் ஒன்லி. அகெயின் சிங்கிள் ஒன்லி. கார்த்திக் இன் சிங்கிள். ஓவர். பேட் சேஞ்ச் பண்ணான்னு நினைக்கிறேன். இரண்டு ஓவர் முடிவில் 24 ரன்கள் ப்ளூ ஸ்டோன். ப்ளூ பேந்தர்ஸ் 2 ஓவர்களில் 24 ரன்கள். அருமையான ஒரு தொடக்கம். நம்ம அணி வீரர்கள் இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. 3வது ஓவரின் முதல் பந்து. ஸ்டார் ஸ்ட்ரைக்கர்ஸின் 3வது ஓவர் முதல் பந்து. ஃபீல்டிங் எனி சேஞ்சஸ்? பாயிண்டில் உள்ளவர் பாயிண்ட் ஒரு ஃபீல்டர் போகிறாங்க. ஓகே. 3வது ஓவர் முதல் பந்து. கொஞ்சம் வேகமான பவுலர் நினைக்கிறேன். பார்க்கலாம். கார்த்திக் சிங்கிள். 1 ரன்கள் மட்டுமே. கார்த்திக் 1 ரன்கள். 3வது ஓவர். ஒய்டாக மாறுமா? ஒயிட். அம்பேரால் ஒய்டு அளிக்கப்பட்டது.
ஒயிட் பால் இதான். மூன்றாவது ஓவரின் அருமையான ஒரு ஆஃப் சைடு ஷாட். நாகபை அவர்களின் அருமையான ஒரு ஆஃப் சைடு ஷாட். சிங்கிள் ரன் ஓட முடியுமா? சிங்கிள் மட்டுமே. அருமையான பில்டிங், அருமையான பவுலிங், குட் பில்டிங். ஓகே, மூணாவது ஓவர். இந்த ஓவரில் இதுவரை எதுவும் 4 அடிக்கல. அருமையான பேட்டிங் கார்த்திக். ஆப் லெக் கீப்பர் சைடு 4 போகுமா? 4 போகுமா? தடுத்துருக்காரு. அருமையான பில்டிங், குட் த்ரோயிங். த்ரோ மிஸ் ஆயிருக்கு. ஆஹா, அகைன் மிஸ். மூணாவது ஓவரில் 4வது பந்து நாகாபை அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பேட்ஸ்மேன். 4, குட் பேட்டிங், 4. ஃபார்முக்கு வந்திருக்காரு. இந்த கிரவுண்டில் ஒரு 50 எடுப்பார் என்று எதிர்பார்க்கிற ப்ளூ பேந்தர் சார்பாக. கார்த்திக் ஒரு நல்ல ஒரு சிங்கிள் அடி கொடுங்க மேட்சுக்கு. பிளேயர்ஸ் வாட்டர் பாட்டில் கொண்டு வாங்க தண்ணி. மூணாவது ஓவரின் இறுதி பந்து. லெஃப்ட் பவுலர் அருமையான ஒரு கட் ஷாட். தூக்கி அடிச்ச பந்து எங்கே? 6 போவோம். 6, அருமையான ஒரு 6 பால் 6. நாகாபை அவர்கள் ஒரு 6, சிறந்த ஒரு ஆட்டம். 4 and 6 கண்டினியூ அடிச்சிருக்காரு. மேட்ச் ஒரு பாசிட்டிவா எனர்ஜியா போயிட்டு இருக்கு. ப்ளூ பேந்தர்ஸ் ஒரு குட் ஸ்டார்ட் மூவ்மெண்ட். 3 ஓவர் முடிவில் 40 ஓவர் 40 ரன்கள். 3 ஓவர் முடிவில் 40. கமலக்கண்ணன் முதல் பந்தில் 6 அடித்தார். அடுத்த பந்தில் அவுட் ஆனார். அடிச்சா 6 அடிப்பார், இல்லையா அவுட் ஆவார். அதான் கமலக்கண்ணன். கார்த்திக்கின் 4வது ஓவர். இந்த ஓவர் ஒரு ஸ்லோவான ஓவர். இது ஸ்லோ பவுலர் வந்து ஸ்லோவா தான் போடுவாரு. கார்த்திக் ஸ்லோ ஓவர், கொஞ்சம் பார்த்து அடிங்க. 4வது ஓவர் பவர் பிளேயின் கடைசி ஓவர். கார்த்திக் பவர் பிளேல கடைசி ஓவர். 4வது ஓவரின் கடைசி பந்தா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. லெக் சைடு த 4, லெக் சைடு 4. கார்த்திக் ஃபார்முக்கு வந்து அவ்வளவு. கார்த்திக் அவர்களின் எப்போதும் ஒரு ஆஃப் சைடு வந்து அழகா பேட்டிங் பண்ணுவாப்ல கார்த்திக். இன்னைக்கு லெக் சைடு பேட்ஸ்மேன் நிறுத்திட்டு இருக்காரு. லெக் சைடு ரோஹித் சர்மா மாதிரி லெக்ல போட்ட பால தூக்கி அடிச்சிருக்காங்க. அருமையான ஒரு பேட்டிங் கார்த்திக். 4வது ஓவரின் 2வது பந்து. கார்த்திக் அவர்களின் பேட்டிங். அகைன் சூப்பர் ஷாட், கிளியர் ஷாட். அருமையா பேட் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக். குட் பேட்டிங் கார்த்திக். ப்ளூ பேந்தர்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். சிறந்த ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கீங்க. 2 பாலுக்கு 2 பவுண்டரி. நல்ல ஒரு மேட்ச் சேரிங் ஆகி போயிட்டு இருக்கு. நம்ம அணி வீரர்கள் சந்தோஷமா இருக்காங்க. சூப்பர். அனைவரும் வாழ்த்துக்கள் ப்ளூ பேந்தர்ஸ் டீம் அனைவருக்கும். மஸ்கட் பாத்தீங்கன்னா, மஸ்கட்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டி எல்லாம் அதெல்லாம் கம்பெனி, பெரிய கம்பெனி இதெல்லாம். ஓகே, அடுத்த ஓவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4வது ஓவர் லெக் பைஸ். ரன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு குறைவு. ரன் அவுட் ஆகல. சரியான ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்திக். எண்டு மாத்தி கொடுத்துருக்காப்புல. நாகாபாய் அவர்களின் ஆஃப் சைடு போட்ட பந்து. ஓ மை காட், பிக் கீப்பர் மிஸ்ஸிங். 5 ரன் பிளஸ் வைட், 2 ரன்கள். 5 ரன் பிளஸ் வைட் பால். நல்ல ஒரு பவுலை, கீப்பர் மிஸ்டேக். அடுத்த பந்து 4வது ஓவரில் கார்த்திக் அகைன் ஒயிட். 4வது பவர் பிளே அகைன் ஸ்டார்ட் பால். கார்த்திக் சூப்பர் பேட்டிங். கார்த்திக் சிங்கிள்.
நாகாபாய் 6 அடிச்சாரு நினைக்கிறீங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. 6, அருமையான 6. அருமையான ஒரு பேட்டிங். நல்ல ஒரு பவர் பிளேல நல்ல ஒரு பேட்ஸ்மேனை கொடுத்துருக்காங்க. ஒரு விக்கெட் இழப்புக்கு 56 ரன்கள் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். 56. ஒரு விக்கெட் இழப்புக்கு 4 ஓவர் மட்டும் முடிஞ்சிருக்கு. 4 ஓவரில் இன்னும் ஒரு பால் இருக்கு. பவர் பிளே முடியல. லாஸ்ட் பால் ஐ திங்க். பார்க்கலாம். நாலு ஓவர் முடிவில் பவர் பிளே முடிவில் புல்பென் ரன்கள் 60. ஸ்டார் ஸ்ட்ரைக்கருக்கு அகைன்ஸ்டாக 154 ரன் டார்கெட் தேவையான நிலையில் 4 ஓவருக்கு 60 ரன். அருமையான ஒரு ஸ்டார்டிங். புல்பென் அவர்களையும் பேட்ஸ்மேன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆஹா, வீரர்கள் அனைவரும் சந்தோஷமானதுக்காக. பவர் பிளே ஓவர். பாருங்க, இதான் மஸ்கட். மஸ்கட்ல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பில்டிங்ஸ் எல்லாம் அழகழகா கட்டியிருப்பாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா மெக்டோனஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா மெக்டோனஸ்ல பக்கத்துல டீ ஷாப் இருக்கு. மெக்டோனஸ்ல உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பீஸாலாம் நல்லா கிடைக்கும். ஐஸ்கிரீமும் ரொம்ப விலை கம்மி. இங்க 100 பைசா தான் ஐஸ்கிரீம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிடைக்கும். மெக்டோனஸ் தேவைன்னா வந்து வாங்கி சாப்பிடுங்க. இது டொயோட்டா சிக்னல் பேக் சைடு இருக்கு, எக்ஸ்பிரஸ் வே. ஓகே, 5வது ஓவரின் முதல் பந்து புல்பென் அவர்களுக்கு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6.